டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்கும் பொதுவா மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, எதை சாப்பிட்டா நான் நல்லா இருப்பேன்? ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது கேட்பாங்க, சார் எனக்கு டயட் அட்வைஸ் கொடுங்க சார், டயட் கவுன்சிலிங் கொடுங்க சார் அப்படிம்பாங்க. இன்னும் நிறைய பெண்கள் அவங்க கணவன்களை கூப்பிட்டு வந்து, சார் இந்த ஆளுக்கு நான் என்ன சமைச்சு போட்டாலுமே சாப்பிட மாட்டேங்கிறான் சார், ஹோட்டல்ல போய் உட்காந்து 3 வேளை சாப்பிட்டு வந்து அப்புறம் நடுராத்திரியில எனக்கு நெஞ்சு எரியுது, வயிறு வலிக்குது, எனக்கு தைலத்தை கஷாயத்தை கொடுன்னு சொல்லி உயிர் எடுக்கிறான் சார், தயவு செய்து ஏதாவது சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப நம்ம மனதில் ஏற்படுற கேள்வி, நம்மளுடைய 7 pillars ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம்னு சொல்லக்கூடிய 7 விஷயத்த நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த 7 விஷயத்துல உணவைத்தான் நம்முடைய சித்தர்கள் முதல்ல வச்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உணவால் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும், உணவால் நோய் வராமல் தடுக்க முடியும், உணவால் பரம்பரையாக நாட்பட்டு இருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரத்தன்மையை கூட குறைத்து ஆரோக்கிய பெருவாழ்வு நம்மால் வாழ முடியும். அப்ப என்ன சாப்பிடணுங்கிற கேள்விக்கு 1000 பதில் இருந்தாலும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு 10 விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா சாப்பிடுன்னு சொன்னா நம்ம யாரும் கேட்க மாட்டோம், அட்லீஸ்ட் சாப்பிடாதுன்னு சொன்னாலாவது நம்ம மனசுல அது பதியும் போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் இல்லையா? முதல்ல என்ன சாப்பிடக்கூடாது? ஃபர்ஸ்ட் திங், இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. உடனே எல்லாருக்கும் கோபம் வரும், என்னங்க தமிழோட பாரம்பரிய உணவு, நாங்கெல்லாம் இட்லி தோசை சாப்பிட்டு தான் 50 வருஷம் இருக்கும், இட்லி தோசையை போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்களே. புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே உடல்ல அமிலத்தன்மையை அதிகப்படுத்தும். இந்த உண்மை நமக்கு தெரியணும். நீங்கெல்லாம் 40-50 வயசுல இருக்கீங்கன்னா நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல என்னைக்கு இட்லி சுடுவாங்க? சனிக்கிழமை ஒரு நாள் சுடுவாங்க, இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில இருக்கும். மற்ற நாட்கள்ல இட்லி சாப்பிடுகின்ற வழக்கம் கலாச்சாரமாக நமக்கு கிடையாது, தோசை சாப்பிடுகின்ற வழக்கம் கிடையாது. எப்ப தோசை வரும் தெரியுமா? இட்லி மாவு புளிச்சுதுன்னா அடுத்து தோசையா வரும். இப்ப அரைக்கிற மாதிரி இட்லிக்கு ஒரு மாவு எடுத்து வச்சு தோசைக்கு ஒரு மாவு எடுத்து வைக்கிற கலாச்சாரம்லாம் கிடையாது. எப்ப இட்லி பிடிக்குதோ உங்களுக்கு தோசை வரும். ஸோ அப்ப இட்லிமா தோசையும் அளவாக சாப்பிட்டால் நல்லது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் கெட்டது. இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, உங்க 4 பேர்ல எத்தனை பேருக்கு அசிடிட்டி இருக்கு, எத்தனை பேருக்கு ப்ளோட்டிங் இருக்கு, வயிறு உப்புசம் இருக்கு, எத்தனை பேர் காரணமே இல்லாம உடம்பு எடை அதிகமாயிட்டு போறீங்க, எத்தனை பேர் மலச்சிக்கலால் அவதிப்படுறீங்க? இது அத்தனைக்கும் காரணம் நீங்க சாப்பிட்ற இட்லி தோசை தான்னா உங்களால நம்ப முடியுமா? அதெல்லாம் நம்பித்தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உண்மை. என்னோட பிரிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் டு பி அவாய்டட் அப்படின்னு வரும்போது நான் முதல்ல எழுதுறது இட்லி தோசை தான். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க இன்னைக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை தாங்க நீங்கெல்லாம் மாவு அரைக்கிறீங்க, யாராவது வாரத்துல 2 முறை அரைக்கிற குடும்பங்கள்லாம் போயிடுச்சுங்க. இன்னைக்கு வாரத்துல ஒரே ஒரு முறை சண்டே அன்னைக்கு மாவு அரைச்சி டப்பாவா ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சு அடுத்த 6 நாளைக்கு உங்களுக்கு என்னன்னா காலையில இட்லி, மதியம் இட்லி, காலையில தோசை, மதியம் தோசைன்னு போட்டு அந்த அந்த பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு இட்லி தோசையை பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம எல்லாரும். நீங்க ஒரு நாள் இட்லி மாவு அரைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த நாள் இரவுக்குள்ள அதை முடித்து விடக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தா கூட இட்லி தோசை ஆரோக்கியமானதுதான். ஆனா இட்லி தோசை, புளித்த மாவில் சாப்பிடுகின்ற இட்லி தோசை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் உணவுல மிகப்பெரிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய உணவுங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 2வது ரொம்ப கெட்ட உணவு எது தெரியுமா? இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல மிக மிக கெட்ட உணவு எது தெரியுமா? ஊறுகாய். ஊறுகானா நல்லது, ஊறுகால ப்ரோபயாட்டிக் இருக்கு, ஊறுகால ப்ரீபயாட்டிக் இருக்கு, சாப்பிட்டா கட்ல இருக்க பாக்டீரியாலாம் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய சொல்லுவாங்க. ஊறுகால் நம்ம ஊர்ல எதுக்கு தெரியுமா வைப்பாங்க? வீட்டுல இந்த காலத்துல நம்ம நிலம் வச்சிருப்போம், இல்ல நிலத்துல இருந்து வர பொருளை வந்து நம்ம வீட்டு மாடியில போட்டு காய வைப்போம், இல்ல மேடுகள்ல, களத்து மேடுகள்ல போடுவோம். அப்ப அந்த குருவி, காக்காலாம் வந்து அதெல்லாம் நமக்கு சாப்பிடும். நம்ம மனுஷனுக்கே பிச்சை போட மாட்டோம், தானம் கொடுக்க மாட்டோம், குருவிக்காரனுக்கு கொடுப்போமா? அப்ப என்ன பண்ணுவோம்? அதை கொல்றதுக்கு சாப்பாட்டுல ஊறுகாவை பிணைஞ்சு கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த ஊறுகாய் கலந்த உணவை சாப்பிட்ட காகமும் குருவிகளும் செத்து போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஒரு காக்காவும் குருவியும் சாகிற உணவை சாப்பிட்டு நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? சாஸ்திரோக்தமா பார்த்தோம்னா 2 ஊறுகாய்க்கு மட்டும்தான் மருத்துவ ரீதியாக அனுமதி. ஒன்று நார்த்தங்காயில் செய்யக்கூடிய உப்பு ஊறுகாய், இன்னொன்று நெல்லிக்காயில் செய்யக்கூடிய உப்பு ஊறுகாய். காரத்தை போட்டு உப்பு ஊறுகாய் செய்யக்கூடிய கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்திலே கிடையாது.
இந்த நார்த்தங்காய் மட்டும் விதிவிலக்கு. எலுமிச்சை சார்ந்த குடும்பங்கள்ல எல்லாமே அசிடிட்டி அதிகப்படுத்துங்க, நார்த்தங்காய் மட்டும்தான் அசிடிட்டியை குறைக்கும். அதே போல நம்ம கனிகள்ல கிடைக்காத கனிகளாக, அபூர்வ கனிகளாக அந்த காலத்துல கிடைக்கக்கூடிய கனி நெல்லிக்காய் தான். அதனால நார்த்தங்காய், நெல்லிக்காய், இந்த நார்த்தங்காயை உப்பில் இட்டு வைத்துக் கொள்வதும் நெல்லிக்காயை உப்பிட்டில் வைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டை தவிர மீதி ஊறுகாய்னு நீங்க சாப்பிட்ற எல்லாமே உங்களுக்கு விஷம் தாங்க. ஊறுகாவை ஸ்டாப் பண்ணுங்க. தேர்டு, பழச்சாறுகள் உடலுக்கு கெடுதிங்க. என்ன சார் சொல்றீங்க, ஜூஸ் வந்து உடம்புக்கு கெடுதியான்னு கேக்குறீங்களா? 100% ஜூஸை விட கெடுதியான உணவு ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல உங்களோட பிளட் சுகர் வந்து ஜம்ப் ஆகும். அப்புறம் எப்படி சார், என்ன பண்றது? பழங்கள் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது, பழச்சாறுகள் உடலுக்கு கெட்டது கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்க எல்லா வகையான பழச்சாறுகளையும் தவிர்ப்பதற்கான முயற்சிகளை எடுங்க. பழமா சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கூட, ஐயோ குழந்தை காலேஜ் போறான், டைமே இல்லை, அதனால அவனுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் பழத்தை நல்லா அரைச்சு வடிகட்டாம அந்த நார்ச்சத்தோட கொடுத்துறேன் சார். பழங்களில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடம்புல வந்து உடைப்பட்டு நல்லா மாறணும்னா வாயிலிட்டு உமிழ்நீரோடு மென்று மென்று சாப்பிடும் போது தானே அந்த பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தை உங்க உடம்பு சமைக்க முடியும். நீங்க வந்து அதை சாரா அரைச்சி கொடுத்தீங்கன்னா உமிழ்நீரே இல்லாம அது வயிற்றுக்குள்ள போகுதுன்னா அது எப்படி உங்களால ஜீரணம் பண்ண முடியும்? அப்ப நாமும் ஏதோ சாப்பிடுறோமே தவிர நமக்கு அது உதவி செய்யுமானா செய்யாது. ஜூஸ் உடலுக்கு கெடுதி, பழம் உடலுக்கு நல்லது. இந்த புரிதல் நமக்கு தேவை. நான்காவது, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு அரிசி சார்ந்த உணவுகள் போல கோதுமை சார்ந்த உணவுகளும் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விவாதம். சிலர் வந்து அரிசி ரொம்ப நல்லது, சிலர் வந்து கோதுமை நல்லது அப்படின்னு ஒரு விவாதத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அரிசி நல்லதா, கோதுமை நல்லதா? தமிழ்நாட்டுக்கு அரிசி தாங்க நல்லது. ஏன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோடையுடைய தன்மை, நமக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய தன்மை வந்து அரிசிக்கு தான் உண்டு, கோதுமைக்கு கிடையாது. இப்ப பஞ்சாப் நம்ம போறோம், அந்த ஊர்ல கரெக்டா சீசனலா மழை பெய்யும், சீசனலா குளிர் வரும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சம்மர்லாம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சம்மர் மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் 35-40 டேஸ் தான் சம்மர், அதுக்கு மேல சம்மர் கிடையாது. நம்ம ஊர்ல 365 நாள்ல 300 நாள் சம்மருங்க. 65 நாள்ல ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல கொஞ்சம் மழை பெஞ்சா உண்டு, இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, இங்க இருக்கக்கூடிய கடற்கரை ஓரம் தானே, நம்ம தமிழ்நாடோ ஒரு பகுதி ஃபுல்லா கடற்கரை தானே. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய ஹியூமிடிட்டி சார்ந்த விஷயங்களை சமாளிக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய கோடையில நீங்க வேலை செய்யணும்னா, உங்களுக்கு மூளை வேலை செய்யணும்னா நிச்சயமா அரிசி தான் சிறந்த உணவு, கோதுமை நல்ல உணவானா கிடையாது. நம்ம நியூட்ரிஷனல் கால்குலேஷன் போடுறோம், இதுல இவ்வளவு ஃபைபர் இருக்கு, இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, இவ்வளவு ஸ்டார்ச் இருக்குன்னு. ஆனா மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா இன்றைக்கு கோதுமை வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு, அரிசி வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு. வாதத்தை குறைக்கணும் அப்படின்னா நிச்சயமா அரிசி தான் தேவை. அரிசினா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹைபிரிட் அரிசிகளை சொல்லல, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல வகையான நாட்டு பழம் அரிசிகளை நம்ம பயன்படுத்தலாம். கோதுமை கெட்டது, அரிசி நல்லது. அஞ்சாவது, பால். இன்றைக்கு பாலை போல விஷமே கிடையாதுங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, பால் நல்லது, பால் குடிக்கணும்னு எல்லாருமே சண்டை போடுறாங்களே சார். பால் நல்லது, பால் கெட்டது அப்படிங்கிறது இல்லைங்க. இன்றைக்கு பால் பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வணிகமயமாக்கப்பட்ட பால் வந்து அது ஒரு பாலா அப்படிங்கிற ஒரு கேள்வியே நம்ம எல்லார் மனசுலயும் வரதை பார்க்க. புற்றுநோயாளிகள் நிறைய பேர் எங்கிட்ட சிகிச்சைக்கு வரும்போது, வயிறு சார்ந்த உபாதைகளோடு நிறைய பேர் சிகிச்சைக்கு வரும்போது, முடக்குவாத நோயாளிகள் நிறைய பேர் வரும்போது, ஃபர்ஸ்ட் அட்வைஸ், உணவு சாப்பிடக்கூடாததுல நான் பால் எழுதுவேன். பால் உணவுகளை கொடுக்காதீங்க அப்படின்னு எழுதுவேன். ஆட்டிசம் சார்ந்த குழந்தைகள் வரும்போது அவர்களுக்கும் மில்க் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் அதை நான் கட் பண்ணுவேன். அவங்க யோசிப்பாங்க, என்னங்க நீங்க பால் இல்லைன்னா குழந்தை என்ன சாப்பிடுவான், மோர் இல்லை, தயிர் இல்லை, எப்படி நல்லா இருப்பான்? அந்த பிள்ளைக்கு அந்த நோய் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ கொடுக்கக்கூடிய பால் தானே. லாக்டோஸ் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அலர்ஜி நம்மள நிறைய பேருக்கு இருக்கும், நம்ம யாரும் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. காலையில காஃபி குடிச்சோன்னா வயிறு உபுசமாகும். நம்ம காஃபியோட எஃபெக்ட்னு நினைப்போமே தவிர அதுல இருக்க பாலோட எஃபெக்ட்னு நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி பால் அலர்ஜி இருக்கு, பால் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. ஸோ பாலை தவிர்க்க வேண்டும். பால் கெட்டது, நிச்சயமா நல்லது கிடையாது.
அப்படி உங்களுக்கு பால் சாப்பிட்டு தான் ஆகணும்னா வீட்டிலேயே செய்யக்கூடிய பாதாம்ல இருந்து எடுக்கக்கூடிய பால், கேழ்வரகு பால், பருத்தி பால், இந்த மாதிரி உணவுகளை நாம் சாப்பிடும்போது பாலில் கிடைக்கக்கூடிய சக்தியை விட கூடுதல் சக்தி நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். ஆறாவது, இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா தினசரி உணவில் பயன்படுத்துகின்ற உப்பு உடம்புக்கு கெட்டது. என்ன சார், கல்லுப்பு உடம்புக்கு கெட்டதா? கல்லுப்பு உடம்புக்கு கெட்டது கிடையாது. ஆனா நீங்க யூஸ் பண்ற சால்ட் உடம்புக்கு கெட்டது. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம், அயோடின் குறைபாடு ஏற்படுத்தி தைராய்டு நோய் வருகிறது. அப்ப அந்த தைராய்டு நோயை சரி பண்ணோம்னா எல்லாருக்கும் அயோடின் கலந்த உப்பு கொடுக்கணும். அதை ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு அறிவியலாளர் அந்த டைம்ல இந்த நம்ம நாட்டோட பிரதம மந்திரியா இருக்கவர்கிட்ட சொன்ன உடனே அவரு, ஓ அப்படியா, சரி உடனே எல்லாரும் மாத்துங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு சட்டம் இருக்கிறது தெரியுமா தெரியாதான்னு தெரியல, கல்லுப்பு நீங்க வீட்டுல வச்சிருந்தா உங்களை 3 மாசம் ஜெயில போட முடியும், தெரியுமா? கல்லுப்பை வைத்திருப்பதற்கோ கல்லுப்பை நேரடியாக அயோடின் கலக்காத உப்பாக விற்பதற்கு சட்டப்படி இன்றைக்கு குற்றம். யாரையாவது தூக்கி ஜெயில போனோம்னா அவங்க வீட்டுல ஒரு கல்லு உப்பு மூட்டையை போட்டீங்கன்னா போதும், தூக்கி 3 மாசம் உள்ள போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு சட்டத்தின் காரணமாக எப்பொழுதோ யாருக்கோ கொண்டிருந்த ஆஷிமாட்டோ தைராய்டிஸ் சொல்லக்கூடிய ஹைப்போ தைராய்டிசம் நோய் இன்றைக்கு குடும்பத்துல 2 பேருக்கு வருது. ஸோ நீங்க பயன்படுத்துற உப்பு தப்பு. கல்லுப்பு பயன்படுத்தணும், அயோடின் சேர்க்காத உப்பு பயன்படுத்தணும். அயோடின் தேவைன்னா அதை சப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் விட்டது. தேவைன்னா சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 7வது, இன்னைக்கு நீங்க குடிக்கிற தண்ணீரே தப்புங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, கிருமிகளை அழிக்கிறேன், தேவையற்ற உப்பு சத்துக்களை எடுக்கிறேன்னு சொல்லி ஆக்டிவா தண்ணீர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸையும் சேர்த்து எடுத்துரும். இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு மிகப்பெரிய காரணமே இன்னைக்கு நீங்க வீட்டுல போட்டிருக்கக்கூடிய உங்களோட ஆர்ஓ அப்படின்னா உங்களுக்கு புரியுமா? இன்னைக்கு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்களால நம்ம எல்லாம் மூளைச்சலவை செய்யப்படுறோங்க. ஒரு பிரபல கிரிக்கெட் வீரர், ஒரு பிரபலமான ஒரு சூரியகாந்தி அன்னைக்கு விளம்பரம் கொடுத்தாரு. பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட், 70 கோடி 80 கோடி இந்தியா ஃபுல்லா செலவு பண்ணாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல அவர் 3வது மாசத்துல அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே எல்லா விளம்பரத்தையும் நிறுத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எவ்வளவு மூளைச்சலவை செய்யப்படுறோம். இன்னைக்கு ஆர்ஓ நல்லதா இல்லையாங்கிற விவாதம் போய் இப்ப ஆல்கலைன் வாட்டர் நல்லதா இல்லையாங்கிற விவாதம் வரை இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. நம்மலாம் அந்த காலத்துல ஆல்கலைன் வாட்டர் எப்படி பண்ணுவோம் தெரியுமா? நல்லா ஒரு பானை ஃபுல்லா தண்ணி எடுத்து 2 முருங்கை விதை இல்லைன்னா 2 தேத்தாங்கொட்டையை நறுக்கி அதுல போட்டுருவோம். அந்த தண்ணியில இருக்கக்கூடிய உப்பு, கிருமி, கழிவு எல்லாம் அடியில போயிடும். மேல இருக்க தண்ணி எடுத்து குடிக்க யூஸ் பண்ணுவோம், கீழே இருக்க தண்ணி எடுத்து கால் கழுவ யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நேச்சுரலி இட் பிகம்ஸ் ஆல்கலைன் வாட்டர். ஆல்கலைன் வாட்டர் தான் இன்னைக்கு புற்றுநோயை தடுக்க, நோயற்ற வாழ்க்கைக்கு பெரிய மருந்துன்னு சொல்றாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் எவ்வளவு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்காங்க பாருங்க. வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரம் இருக்கும், ஒரு 10 காயை வேணும்னே முத்த விடுவாங்க, அதை எடுத்து உடச்சி சுத்தம் பண்ணி டப்பால போட்டுருவாங்க. எங்க வீட்டுல எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பெல்லாம் தண்ணி பிரச்சனை திருவள்ளூர்ல ரொம்ப அதிகம், தண்ணியே கிடைக்காது. அப்ப வாரம் ஒரு முறை தண்ணி வரும். அந்த தண்ணி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய பாத்திரத்துல பிடிச்சு மூடி வைப்பாங்க. மூடி வைக்கும்போது ஒவ்வொன்றத்துலயும் 2 முருங்கை விதையை போடுவாங்க. காலையில நாங்க பார்க்கும்போது கீழே கொகன்னு ஏதோ இருக்கும், மேல நல்ல சுத்தமான தண்ணி இருக்கும். அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்திட்டு இந்த தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க. இது எதுக்குன்னு கேட்கும்போது பாட்டி சொல்லுவாங்க, இதை போட்டா இதுல இருக்கக்கூடிய கிருமிகளும் தூசிகளும் போயிரும்பாங்க. அந்த தண்ணியை நாங்க குடிக்கிற வரையிலும் யாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரல, ஆஸ்மா நோய் வரல, நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு அதை மாத்திட்டு நம்ம வேற ஒரு முறைக்கு வந்த பிறகு இப்ப பாருங்க, சாதாரணமா நம்ம பக்கத்து வீட்டுல போய் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலே என்னமோ தண்ணி குடிச்சேன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு வரவங்க பாக்குறோம். ஸோ இன்னைக்கு நீங்க குடிக்கிற தண்ணீரே தப்பு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை மாத்தணும் நம்ம. 8வது ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள்ல ரொம்ப முக்கியமானது, நம்முடைய கலாச்சாரத்தை மீறி இருக்கக்கூடிய எந்த உணவும் நமக்கு விஷம் தாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சீசன்லயும் நமக்கு ஒரு பழம் கிடைக்கும். கோடை காலமானா மாம்பழம், நமக்கு பிள்ளையார் சதுர்த்தி வருதுன்னா பேரிக்காய் கிடைக்கும், ஆடி மாசம் வருதுன்னா நாவல் பழம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்கள் இயற்கையாக அந்த காலத்தில் வருகின்ற ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுக்கக்கூடிய பழங்களாக இருந்த போது நமக்கு நோயே கிடையாது. ஏன்னா அந்த சம்மர்ல மட்டும்தான் உங்களுக்கு மாம்பழம் கிடைக்கும். பலாப்பழம் ஆடி மாசம், ஐப்பசி, புரட்டாசி 3 மாசத்துல கிடைக்கும், அதுக்கு மேல பலாப்பழம் வராது. இப்பெல்லாம் வருஷம் ஃபுல்லா கிடைக்குது. அப்ப நீங்க ஒரு தாவரத்துடைய
ஒரு ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரையே நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும்? ஸோ சீசனலா நமக்கு வராத எந்த பழத்தையும் பயன்படுத்தாதீங்க. ஒன்று அது பதப்படுத்தப்பட்டு வருகின்ற பழங்களாக இருக்கும், அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக இருக்கும். இது ரெண்டுமே நமக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது. இதை தவிர்த்தாலே நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இன்னைக்கு நான் பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கேன், பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கேன்னு கண்மூடித்தனமா போய் சின்னதா இருந்த பப்பாளி பழத்துக்கு பதிலாக பெரிய பப்பாளி பழமா வாங்கிட்டு வந்து நான் 5 நாளும் பப்பாளி பழம் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு கடைசியில புற்றுநோயில போய் முடிஞ்சிடுது. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃப்ரூட்ஸ், அன்சீசனலா கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. 9th, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பட் நாட் லீஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள்ல செய்யக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோதுமை வாங்கி அரைத்து செய்யக்கூடிய உணவுக்கும் கோதுமை மாவாக வாங்கி செய்யக்கூடிய உணவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல, நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, எங்க வீட்டுல சனிக்கிழமை ராத்திரி விருந்து மாதிரி இருக்கும். என்ன விருந்து மாதிரி இருக்கும்னா, அன்னைக்குதான் எங்க வீட்டுல சப்பாத்தி செய்வாங்க. அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு, தக்காளி தொக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. ஆனா சனிக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு வேலை என்னன்னா, நாங்க வீட்டுல இருக்க பசங்க எங்களுக்கு என்ன வேலைன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கோதுமையை வாங்கி சனிக்கிழமை காலையில நாங்க டர்ன் போட்டு அதை நல்லா வெயில்ல போட்டு உலர்த்தி மதியானம் 2:30-3 மணிக்கு பக்கத்துல இருக்க மெஷின்ல கொண்டு போய் கொடுத்து அரைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்து அவங்க சலிச்சு அந்த மாவை பிணைஞ்சு வச்சு ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப நான் யார் வீட்லயாவது இதை நம்ம செய்யறோமா? டைரக்டா அந்த மாவை வாங்குறோம், பயன்படுத்துறோம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எவ்வளவு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துவோமோ அதே பாதிப்பை இன்றைக்கு பாக்கெட்டுகளில் வாங்குகின்ற உணவு பாதிக்கும் ஏற்படுத்துது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கலாம், இந்தியால இருந்து வரக்கூடிய மசாலா பொருள்லாம் சிங்கப்பூர் பேன் பண்ணிட்டான். உடனே இவங்கெல்லாம் சிங்கப்பூர் இந்தியாவுக்கு அதிகமா அகெயின்ஸ்டா செயல்படுதுன்னுலாம் சத்தம் போட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், 100 கிராம் மஞ்சப்பொடியில 2 கிராம் சோடியம் பென்சைட் இருக்கணும், அந்த பதப்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்கணும். நீ கொடுக்குற அந்த 100 கிராம் மஞ்சள்ல 7 கிராம் சோடியம் பென்சைட் இருக்கு. சோடியம் பென்சைட் அப்படிங்கிறது என்னன்னா, பொருள் கெடாமல் இருப்பதற்கான ஒரு கெமிக்கல். ஆனா அதை நீங்க பாத்திரத்துல போட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சோடியம் பென்சாய்ட் அப்படிங்கிறது பென்சீன் வகை மூலக்கூறா மாறும். இந்த பென்சீன் வகை மூலக்கூறு தான் இன்றைக்கு புற்றுநோய்க்கு அடிப்படை காரணம். இன்னைக்கு கேன்சர் ஏன் வருதுன்னு நம்ம கேட்டுக்கிறோம்ல கேள்வி. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லை, நான் ரொம்ப நல்லவன், விரதம் இருக்கேன், சாமி கும்பிடுறேன், தர்மமா இருக்கேன், பொய் சொல்ல மாட்டேன், எல்லாம் சொல்றோம்ல. எல்லாம் செஞ்சுட்டு கடையில பதப்படுத்தி விற்கக்கூடிய பொருளை வாங்கி நம்ம சாப்பிடும்போது நமக்கு எப்படி புற்றுநோய் வராம இருக்கும்? இன்னைக்கு புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் பண்ண ஃபுட்ல வாங்கி சாப்பிட்றது தான். என்னைக்கு வரையில மிளகா பொடியும் சீக்கா பொடியும் வீட்டில் அரைச்சி பயன்படுத்துறோமோ அன்னைக்கு வரையில யார் மண்டையிலையும் சொட்ட கிடையாது. ஒரு பள்ளியில, நான் படிச்ச பள்ளியில கிட்டத்தட்ட 80 ஆசிரியர்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு மட்டும்தான் மண்டை சொட்டை, மீதி எல்லாரும் தலையில முடியோட இருந்தாங்க. இப்ப சமீபத்துல நான் படிச்ச பள்ளிக்கு போயிருந்தேன், ஒரே ஒருத்தருக்கு தான் தலையில முடி இருக்கு, மீதி யாருக்குமே தலையில முடி இல்லை. இத்தனைக்கும் எல்லாம் 45-50 வயசுல இருக்கவங்க. என்ன ரீசன்? எல்லாம் நம்ம கடையில இருந்து சீயக்காய் பொடியை வாங்குறோம், கடையில இருந்து மஞ்சள் பொடியை வாங்குறோம், கடையில இருந்து மிளகாய் பொடியை வாங்குறோம். இந்த ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு. ஸோ நீங்க யூஸ் பண்ற இந்த எல்லா பொருளுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இது புற்றுநோயை கூட உருவாக்கும். அதனால இதை அவாய்ட் பண்றது பார்க்கணும். 10th ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், என்ன சாப்பிட்டாலுமே நம்ம வயிற்றுக்குள்ள அது போகும்போது உடம்போட ஜீரண சக்தியை பொறுத்து தான் அதனுடைய பலன் இருக்கு. அமிர்தம் நீங்க குடிச்சாலும் சரி, விஷம் குடிச்சாலும் சரி. எப்படி ஒரு பசுவுக்கு நீங்க பால் வருது, அந்த பாலுக்கு தேவையான புல்லை கொடுத்தாலும், வைக்கோலை கொடுத்தாலும், பேப்பரை கொடுத்தாலும், விஷத்தை கொடுத்தாலும் வெளிவரக்கூடிய பால் அந்த விஷத்தன்மை இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம வயிறு நல்லா இருந்தது, ஜீரணம் நல்லா இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் கூட நமக்கு பெரிய பாதிப்பை உருவாக்காது. ஆனா அந்த பெரிய பாதிப்பு இன்றைக்கு ஏற்படுவதற்கான காரணமே நம்முடைய செரிமான மண்டலம் வெளியிலிருந்து வரக்கூடிய உணவை விட மோசமா இருக்கிறது. ஸோ 10th இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட டைஜஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பசிக்காம சாப்பிடாதீங்க. நீங்க பசிக்காம சாப்பிட்றதே ஒரு விஷம்தான். பசிச்சு சாப்பிட முடியுமான்னு பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த 10 விஷயமும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம புரிஞ்சு அறிஞ்சு
என்ன சாப்பிட்றோம் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு புரிதலோட ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஒரு நல்லெண்ண ஒழுக்கத்தோட நம்ம பின்பற்ற முடியும்னா நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.